கிறிஸ்துவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வயிற்று பிரச்சனை, அதாவது மலச்சிக்கல். இது பெரும் வியாதிகளுக்கு வித்திடுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த மலச்சிக்கலை சரி செய்வதற்கு என்ன பண்ண வேண்டும் என்பதை எளிமையாக நான் சொல்லுகிறேன். மலச்சிக்கல் என்பது என்ன என்று முதலில் தெரிந்து கொள்வோம். மலச்சிக்கல் கொஞ்சம் கூட மலம் போகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையைத்தான் மலச்சிக்கல், அதாவது ஆசனமாய் அடைச்சிரும், அவங்களால மலம் கழிக்க முடியாத நிலை. அப்படிப்பட்ட நிலையைத்தான் மலச்சிக்கல்னு சொல்கிறோம். இது மருத்துவ ரீதியில் சொல்லணுன்னு பார்த்தா, அவங்க வாரத்துக்கு ஒரு 2 தடவை இல்லாட்டி 3 தடவை தான் மலம் போவாங்க. இடையில் அவங்க தினமும் ரெகுலராக 1 அல்லது 2 முறை தினமும் போவது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் இருப்பது மலச்சிக்கல் ஆகும். இதுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம்னா, அடிப்படை காரணம் தண்ணீரை அவங்க நல்லா குடிக்கிறதில்ல. வார்ம் வாட்டரை அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ஒருபோதும் ஏற்படாது. இன்னும் இதுக்கு முழுமையான ஒரு தீர்வு வேணும்னா, பிஞ்சு கடுக்காய் தூள்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பிஞ்சு கடுக்காய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுக்காய் தூள் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த பிஞ்சு கடுக்காய் அதிக நல்ல நன்மையை தரக்கூடியது. பிஞ்சு கடுக்காய் பச்சை கலரில் தான் இருக்கும். பச்சை கலரில் இருக்கிற அந்த தூள், பிஞ்சு கடுக்காய் தூளை வாங்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணீரில், அதாவது குடிக்கிற அளவில் உள்ள சுடு தண்ணீரில் ஒரு ஃபுல் ஸ்கூப், ஒரு முழு ஸ்பூனை போட்டு கலந்து குடிக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து கசடுகளையும், அது கழிவுகளை எல்லாம் எடுத்து கொண்டு மலத்தின் மூலமாக வெளியே தள்ளிவிடும். எனவே வயிறு சுத்தமாச்சுன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க, மனசு சுத்தமாக இருக்கும், எண்ணங்கள் நல்லா இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. பல்வேறு வியாதிக்கு இது ஒரு காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொன்னால், இந்த மலச்சிக்கல் இருந்தாலே எல்லா வியாதிக்கும் ஒரு நுழைவாயிலாக மாறிடும். அதனால் எல்லா வியாதியும் வந்துடும். அதை முதல்ல மலச்சிக்கல் இல்லைனாலே கிட்டத்தட்ட 62 வியாதிகளை தடுக்க முடியும் என்று சித்த மருத்துவம் சொல்லுகிறது. இந்த வயிறு சரி ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து அதை கடைபிடிங்க. சரி, பைபிளில் இதை பற்றி ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் முடிவாக. பைபிளில் இதை பற்றி பெருசாக இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை 2 அரசர்கள் 10:27 சொல்லுது. பாகாலின் கோவிலையும் இடித்து அவ்விடத்தை கழிவறை ஆக்கினார்கள். இன்று வரை அப்படியே தான் பயன்பட்டு வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதனால் கோயிலை விட வயிற்று க்ளீனப் பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்குது. இன்னொன்று, பாகால் கோயில் தேவையில்லாத ஒன்று, அதை இடித்து கழிவறையை கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.